வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக தெருக்கூத்து பகுதியில். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த பகுதியை நம்ம தொகுத்து வழங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்த வேண்டியிருக்கு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வரக்கூடிய நியூஸ் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி வெரிஃபை பண்ணி அதை நமக்கு நம்பகமான ஆட்கள்கிட்ட கேட்டு இது சரிதானா, இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்களே இது முறைதானா, இப்படி போனால் இந்த முடிவு வருமே இது சரிதானா அப்படின்ற மாதிரி ஒரு வேள்வியை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொன்னது எதுவுமே பொய்த்தது கிடையாது. ரைட்டுங்களா? நடக்குது, நடக்காமல் போகுது, பின்னாடி நடக்குது. ஒரு விதமான ஃபோர்சைட்டோடு சொல்லும்போது அது ரொம்ப நாள் கழிச்சு நடக்கும். உதாரணத்துக்கு இப்போ அண்ணாமலை எடுத்துக்கோங்களேன். அண்ணாமலை பற்றி நான் எழுதாத எழுத்தே கிடையாது ட்விட்டரில். என்னை என்ன, எங்கள் அக்காவை, எங்கள் அம்மாவை, என் தங்கச்சியை, என் மருமகளை எல்லாரும் திட்டாத திட்டே கிடையாது. அவ்வளோ கேவலமான வார்த்தைகளெல்லாம் என் செத்துப்போன எங்கள் அம்மா வாங்கினாங்க. என்னோடய பிறப்பிலிருந்து எல்லாமே கேள்விக்குறியாக்கப்பட்டது. அதே மாதிரி விஜய்க்கு எதிராக பேசும்போது இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு ப்ரீடு ஒன்று உருவாக்கி விட்டுருக்காரு ஜெகதீஷ் பழனிசாமி. அவரெல்லாம் என்ன கதிக்கு ஆளாக போகிறாரு தெரியல. சசிகலாவுடைய கதியவே பார்த்தவனுங்க நாங்கள். இந்த ஜெகதீஷ் பழனிசாமிலாம் என்ன கதிக்கு ஆளாக போகிறாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் பர்ஸ்னலாக திட்டுறது இருக்குல்ல, பல டைம் ஏன்டா நம்ம இந்த தொழிலில் இருக்கிறோன்னு கூட தோணும். அந்த அளவுக்கு திட்டுவாங்க. எந்த தப்புமே பண்ணாமல் வெறும் செய்தியை பகிர்றதுனால வரக்கூடிய டேஞ்சர்ஸ் இது. ஆனால் சவுக்கு மாதிரி ஆட்கள் எதை வேணால் பகிர்றாங்க, எப்படி வேணால் பேசுகிறாங்க. ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக முழுக்க பேசுகிறாரு. ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக ஸ்டெர்லைட் 13 பேரை கொன்ன ஒரு நிறுவனம், துப்பாக்கி சூடு நடத்தி அந்த ஈரம் கூட காயலை. எத்தனையோ தோழர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து அந்த தொழிற்சாலையை அந்த நாசகார தொழிற்சாலையை தூத்துக்குடியிலேருந்து விரட்டி அடித்தாங்க. அந்த வெகு மக்கள் போராட்டமும் அவர்கள் சிந்திய ரத்தமும் அந்த மண்ணில் இன்னும் காயலை. அப்போ கூட இவர் மக்களை பார்த்து சுடலை, ட்ரம்மை பார்த்து சுட்டாங்கன்னு அப்போ அந்த பீரியட்லேயே பேசினார். இப்போது ஸ்டெர்லைட்டை பற்றி ரொம்ப ஆதரித்து நரேந்திர மோடி பேசுகிறாராம். முன்னாடி காப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நாடு இந்தியா, இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாராம் நரேந்திர மோடி. உடனே ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக ஸ்டெர்லைட்டு யானையாக்கும் பூனையாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பேசுகிறாரு. சார், இது ஒரு நார்மல் பத்திரிகையாளன் தமிழ்நாட்டில் பேச மாட்டான் சார். ஸ்டெர்லைட்டுன்றது நாசகார நச்சு தொழிற்சாலை. அதுக்கு எதிராக எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது. அதில் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. 13 பேர் செத்தாங்க. அந்த சாவுக்கு ஸ்னோலின்ற ஒரு பொண்ணு செத்ததுக்கு இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரே அங்கே போனார். ரைட்டுங்களா? ரஜினிகாந்த் போனார். அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விட மிக பெரிய அளவுக்கு மக்களோட கவனத்தை ஈர்த்த போராட்டம் ஸ்டெர்லைட் போராட்டம். இப்போது விஜய் அங்கே போய் தூத்துக்குடியில் நிற்கிறாருன்னா அவ்வளோ பேர் திரண்டு நிற்கிறாங்க. அப்படின்றதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்கள். அந்த மீனவ மக்கள் திரள் வெகுவாக உணர்ச்சி பொங்க போராடின போராட்டம் ஸ்டெர்லைட். அதை பற்றி இவர் இன்னைக்கு ஆதரித்து இந்த சவுக்கு சங்கர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. இப்போது நான் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன்னா, அருண் சார் ஐபிஎஸ் அவர் இந்த மாதிரி ஏடா கூடமாக சவுக்கு பேசுகிறது அருண் மேலேயும். இப்போ அவர் பதவி மாற்றம் செஞ்சோடனே இவங்க கொலீக்ஸ்லாம் சவுக்கு மீடியாவில் ஐஸ்கிரீம் பகிர்ந்துக்கிறாங்க. ஐஸ்கிரீம் அதிகாரி அவரை அருண் ஐஸ்கிரீம். அவர் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடக்குதுன்னு சொல்லிட்டு இவரோட சவுக்கு மீடியாவில் கிளப்பி விடுறாரு.
அதை வந்து பல செய்தி நிறுவனங்கள் வந்து அதை கேரி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அது ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு பல இடங்கள்லேருந்து மறுப்பு செய்தி வந்தோடனே நிறுத்திச்சு. அருண் ஐபிஎஸ்ன்றவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை நகர கமிஷனராக இருந்த வரைக்கும் அவரை நான் ரொம்ப க்ளோஸாகவே பார்த்துருக்கேன். அந்த டைமில் வந்து அவர்கிட்ட பர்மிஷன் கேட்ட பார் எண்ணிக்கை வந்து 79 பார்கள் வந்து அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டது. அவர் அவுட்ரைட்டாக முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா அந்த பார்களில் தான் வந்து போதைப் பொருட்கள் நடமாட்டமும் இந்த பெரிய இடத்து பசங்க அடிச்சுக்கிறது இதெல்லாம் வந்து டாச் கோரமாண்டல் பார்லையும் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் போகக்கூடிய பார்கள்லையும் நடந்திருக்கு. இவர் வந்து 79 பார்களுக்கான லைசன்ஸை தரமாட்டேன்னாங்க. அவங்க போய் நேராக ஸ்டாலின் கிட்ட முறையிட்டாங்க. ஸ்டாலின் சொன்னது வந்து அவர் சொல்கிறது கரெக்டு, உங்களுக்கு லைசன்ஸ் தர முடியாது, பர்மிட் பண்ண முடியாது. அதாவது இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கலாம், ரைட்டுங்களா? 100கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். அந்த ஆப்ஷனை வந்து வானான்னு நிராகரித்த ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அருண். அவர் திருச்சி கமிஷனராக இருந்திருக்காரு, தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்திருக்காரு, மத்திய மண்டல ஐஜியாக இருந்திருக்காரு, எல்லா பதவியும் வகித்து வந்திருக்காரு, ரைட்டுங்களா? அவரை நான் பார்க்கும்போது சென்னை நகர அடிஷ்னல் கமிஷனராக நான் பார்க்குறேன். அதுலேருந்து அவரை நம்ம ட்ராக் பண்ணுறோம், பார்க்குறோம். ஒரு அதிகாரின்ற அடிப்படையில் பார்க்குறோம். அவரை பற்றி சொல்லாத விஷயங்களே கிடையாது, அவரை பற்றி பேசாத விஷயங்களே கிடையாது. எண்ணிலடங்கா விஷயங்கள். அதை வந்து திருப்பி நம்ம சொன்னோன்னா சவுக்கோட வாயும் நம்ம வாயும் ஒன்றாயிடும். அந்த மாதிரி நம்ம வாயை காவாயாக்க விரும்பவில்லை. நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்டு செய்திகளை திரட்டி உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அருண். இப்போ வரக்கூடிய செய்தி என்னென்னா, அருண் வந்து சவுக்குக்கு எதிராக ஹைகோர்ட்டில் கிரிமினல் டிஃபமேஷன் வந்து போட்டிருக்காரு, வழக்கு போட்டிருக்காரு. அதுதான் செய்தி. அந்த செய்தியிலேருந்து நம்ம கிளம்புவோம். நம்ம இன்னொரு முக்கியமான செய்தி, அதுவும் சவுக்கு பற்றினது தான். சவுக்கு ஏன் வந்து ஸ்டெர்லைட் ஆலை வரும் 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 அப்படின்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இப்போ நெருக்கமாக இருக்கிறவர் வந்து சாய்குமார் ஐஏஎஸ், ரைட்டுங்களா? இந்த சாய்குமார் ஐஏஎஸ் வந்து வேதாந்தா நிறுவனத்துக்கிட்ட பேசிட்டார். வேதாந்தா நிறுவனம் பாஜகவுடைய ஆதரவு பெற்ற நிறுவனம், அனில் அகர்வால். அதான் பிரதமர் பேசுகிறார் இல்லைங்களா, நாம் முன்னாடி காப்பரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி வந்து காப்பரை வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு. ஸோ பாஜகவுக்கு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மறுபடியும் கொண்டு வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என் கேள்வி என்னென்னா, அவ்வளோ ஆர்வம் இருக்குன்னா ராஜஸ்தானில் கொண்டு போய் வை, உத்தரப்பிரதேசத்தில் வை, இல்லை பிரச்சனையே வராது அப்படின்னா கடல் சார்ந்த பிரதேசம் இருக்கக்கூடிய குஜராத்தில் வை, அந்த ஆலையை வை. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இருந்து அங்கேருந்து விரட்டடிக்கப்பட்ட ஆலை தானே ஸ்டெர்லைட்டு. இப்போது நம்ம தலைமைச் செயலாளராக இருக்கிறவர் இப்போது வந்து அந்த ஆலையை கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. விஜய் அரசை அதுக்காக ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் சதித்திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாய்குமார் வந்து எடப்பாடிக்கிட்டே இருக்கார், எடப்பாடிக்கிட்ட செக்ரட்டரி 1 இருக்கார். அப்போது விஜயகுமார்ன்றவர் செக்ரட்டரி 2 இருக்கார். இவர் வந்து பயங்கரமாக பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணக்கூடியவர் சாய்குமார். அதனால் விஜயகுமார் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டார், வேலையை விட்டு லீவ் போட்டே போயிட்டார். அப்புறம் எடப்பாடி கூப்பிட்டு பேசி அவரை திரும்பி கொண்டு வர்றார். இப்போ அந்த விஜயகுமாரை இப்போது சமீபத்தில் போட்ட போஸ்டிங்கில் பழி வாங்கியிருக்கார் அவர், ரைட்டுங்களா? ஸோ இந்த ஸ்டெர்லைட்டை கொண்டு வர்றதுக்கு எடப்பாடிக்கிட்ட செக்ரட்டரியாக இவர் வந்ததுக்கு காரணம், ஒரே ஒரு காரணம் என்னென்னா, எடப்பாடி வந்து மத்திய அரசோட கோஆர்டினேட் பண்ணி போனோம். மத்தியில் பாஜக அரசு தயவோடு தான் எடப்பாடி இருந்தது, பாஜகவோட பி டீமாக தான் எடப்பாடி இருந்தார். எடப்பாடி கப்பம் கட்டினார், பாஜகவுக்கு கப்பம் கட்டினார். வேலுமணிலாம் ஃப்ளைட்டில் வந்து காசு எடுத்துகிட்டு போயிட்டு குஜராத் தேர்தல் அப்போ டெலிவரி பண்ணாங்க, அந்த அளவுக்கு இருந்தார். அந்த முயற்சிகள் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணது சாய்குமார், சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அப்போது திமுக ஆட்சியின் போது அதிகாரிகளை மாற்றணும்னு வரும்பொழுது
அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அஜித் தோவல், இவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆள். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அட்வைசர், இந்தியாவுக்கான செக்யூரிட்டி அட்வைசர். அவருடைய ஒர்க்கிலலாம் நம்ம இன்றைக்கி வரைக்கும் குறை சொல்ல, அவரோட தீவிரவாத எதிர்ப்பு ஒர்க்கிலலாம் நம்ம அஜித் தோவலை குறையே சொல்ல, ரைட்டுங்களா? ஆனால் அவரோட ஃப்ரெண்டு இவர் வந்து இவரை ரெக்கமெண்ட் பண்ணி அஜித் தோவல் இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காருங்க, அவர் 2 பேரும் சேர்ந்து தான் இவரை வந்து சீஃப் செக்ரட்டரியாக கொண்டு வராங்க. இங்கே சீஃப் செக்ரட்டரியாக கொண்டு வந்தவர் எலெக்ஷன் கமிஷனில் இருக்கும்போது விஜய் ஆட்சி வந்தோடனே விஜய்க்கு ஒரு பெரிய நிர்பந்தம் வருது. யார் மூலமாக வருது? கவர்னர் மூலமாக வருது. அப்போ விஜய்கிட்ட இவர் போய் சொல்கிறாரு, நான் சால்வ் பண்ணித்தரேன், கவர்னர் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணித்தரேன், உங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக அவர் நடந்துப்பார் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதே மாதிரி விஜய்க்கு ஃபேவராக கவர்னர் அர்லேக்கரை கொண்டு வந்து, கவர்னர் அர்லேக்கர் வந்து விஜய் கவர்மெண்ட் எழுதி கொடுத்த தளபதி விஜய் வாழ்க அப்படின்ற அறிக்கையே படிக்க வைக்கிற அளவுக்கு இவர் வந்து கொண்டு போகிறார், பெரிய அளவுக்கு இவர் கொண்டு போகிறார். இப்போது தவைக்கால வந்து பவர் சென்டர்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று வந்து கட்சினா புசி ஆனந்த், ஆட்சினா விஜயுடைய ஆட்கள் ஜெகதீஷ் பழனிசாமி, ஜான், விஷ்ணு ரெட்டி, இவங்கெல்லாம் வந்து ஆட்சினா வருவாங்க. இப்போ 3வது பவர் சென்டராக வந்திருக்கிறவர் வந்து இப்போ இந்த தலைமைச் செயலாளர். இவர் என்ன பவர் சென்டர்னா, இவர் தான் பிஜேபியோட எடுத்துன்னு போய் லிங்க் பண்ணுறாரு. விஜய் அடிக்கடி சொல்வார்ல, உங்களுக்கு தேவைன்னா போய் அங்கே திமுகவை நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்பீங்க, பாசிசத்தோடையும் பாயாசத்தோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பீங்கன்ற ஒரு சொலவாடையை விடுவார்ல, அந்த காம்ப்ரமைசிங் வேலையை செய்கிறவர் தான் அண்ணன் சாய்குமார். இது எந்த அளவுக்கு இருக்குன்னா, இது வந்து இன்னைக்கு சவுக்கு முன்மொழிகிற இந்த ஸ்டெர்லைட் ஆதரவு, வைகோவே போய் விஜயை பார்த்துட்டு வரும்போது ஸ்டெர்லைட்டுக்கு வந்து நீங்கள் ஆதரவாக போயிடாதீங்க, அதுதான் வந்து நான் விஜய்கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஸ்டெர்லைட் போராட்டம்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்கள் கை வச்சிங்கன்னா மாட்டினீங்கன்னா கண்டம் ஆகிடுவீங்க. இப்போ நேற்று நம்ம சொன்னோம், மணல் மாஃபியா ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். இன்றைக்கி தேனியில் கூட அதுக்கான ஆட்கள் எல்லாமே வந்து தயாராக இருந்தாங்க. பழைய எஸ்ஆர் குரூப் வந்து ரத்னம் ராமச்சந்திரன் கரிகாலன் குரூப்பை சார்ந்த ஒரு ஆள் வந்து அங்கே ரெடியாக எல்லாமே தயார் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் எங்கேருந்தோ வந்த தடை வந்து இன்றைக்கி அந்த தேனிக்குள்ளே இயங்கக்கூடிய குவாரிகளை ஓப்பன் பண்ணுறதா தான் இன்றைக்கி லெவல். அதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. அது வந்து நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபுகளில் பேசக்கூடிய, பத்திரிகைகளில் எழுதக்கூடிய கட்டுரைகளுக்கும் இந்த இன்புட்டுக்கும் கிடைத்த ஒரு வெற்றி. இன்றைக்கி கொஞ்சம் செட்பேக் ஆகிருக்காங்க. தாவேக அரசு அந்த விஷயத்தில் செட்பேக் ஆகிருக்காங்க. ஆனால் இது நிரந்தர செட்பேக் கிடையாது. ஏன்னா விஷ்ணு ரெட்டியுடைய சமுத்திர நிறுவனம் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக கரிகாலன், ரத்தன் ராமச்சந்திரன், ராஜப்பா எல்லாரோடையும் சேர்ந்து களமிறங்குது. இளையராஜான்னு இன்னொரு கேரக்டர் வருது. எல்லாரோடையும் சேர்ந்து கொள்ளை அடித்து மாதம் ஒரு 25,000 கோடி ரூபாய் விஜய்க்கு கொண்டு வந்து சேர்க்குற அளவுக்கு அந்த விஷயங்கள், கனிம வளங்கள் சுரண்டப்பட போகுது. இந்த நிலையில் இப்போது வந்திருக்கிறது உங்களுக்கு வந்து ஸ்டெர்லைட்டை கொண்டு வருவதற்கான எல்லா மூவும் ஓகே ஆகி போயிட்டுருக்கு. எந்த ஸ்டாலினுடைய சாவுக்கு வந்து விஜய் போனாரோ, எந்த தூத்துக்குடிக்கு வந்து விஜய் போனாரோ, அதுக்கான விஷயங்களுக்கு அந்த தூத்துக்குடி தொழிற்சாலை மீண்டும் இயக்க வைக்க விஜய் தலைமையிலான ஆட்சி முயன்று வருகிறது. அதற்கு சாய்குமார் ஐஏஎஸ் என்கிற தலைமைச் செயலாளர் முயற்சி செய்து வருகிறார். அதற்கான பிரச்சார பீரங்கியாக அண்ணன் சவுக்கு சங்கர் செயல்பட்டு வருகிறார். ரைட்டுங்களா? இது வந்து சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. இது கை வைக்கட்டும், அப்போ தெரியும் விஜய்க்கு. இவர் விளையாட்டாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதில் மணல், ஸ்டெர்லைட்டு, இவங்க அடுத்தது லாட்ரி சீட்டு. இன்றைக்கி இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கு. ரெஸ்ட்ரோ பார், எல்லா பாரும் வந்து ஹை குவாலிட்டி பாராக மாற்றுறதுக்கான உத்தரவு வந்து டாஸ்மாக்லேருந்து பிறப்பிக்கப்பட போகுது. எல்லா பாரும் வந்து பெரிய பாராக மாற்றுறாங்க. இது வந்து ஒரு சைடில் போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா உங்களுக்கு
சாய்குமாருக்கு வந்து 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்ட அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் வந்து ரொம்ப சூப்பரான விஷயங்கள். ஒரு 19 பேருக்கு வந்து இவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கார். ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு 19 பேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து இப்போ 76 நாள் ஆகுது. 76 நாளில் 3 முறை மாற்றப்பட்ட அதிகாரிகள் லிஸ்ட்டு நான் படிக்கிறேன், அப்படியே கேளுங்களேன் நீங்கள். பிரதீப் யாதவ் 3 முறை அவரை மாற்றிருக்காங்க. தீரஜ்குமார் போன திமுக ஆட்சியில் வந்து உள்துறை செயலாளராக இருந்தார், அவரை 3 முறை மாற்றிருக்காங்க. சுந்தரவல்லி 3 முறை மாற்றிருக்காங்க. வள்ளலார் டிரான்ஸ்போர்ட்டு போட்டு இப்போ தான் விஜய் டிக்கெட்லாம் எடுத்து அவர் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தார். இவர் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி, இவரை 3 முறை மாற்றிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்கர பாண்டியன் 3 முறை மாற்றிருக்காங்க. பிருந்தாதேவி 3 முறை மாற்றிருக்காங்க. பூஜா குல்கர்னி 3 முறை மாற்றிருக்காங்க. உமாநாத் போன ஆட்சியில் ஸ்டாலினுக்கு சிஎம் செக்ரட்டரி ஒன்றா இருந்தவர், அவரை 3 முறை மாற்றிருக்காங்க. சுஜித் தாமஸ் 3 முறை மாற்றிருக்காங்க. ரைட்டுங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, 3 முறை மாற்றுறாங்கள ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போய் அவர் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறார் அப்படின்னா அவர் வந்து போய் உட்கார்றதுக்கு 1 நாள் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் ஆகும். அவர் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு 25 நாள் 20 நாளைக்குள்ளே அவருக்கு இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து பொம்மை மாதிரி விளையாடுறது இருக்கு இல்லைங்களா? இது எதுக்குன்னா, இந்த சாய்குமார் ஐஏஎஸோட விம்சன் ஃபேன்சிக்காக விளையாடுறாங்க. அதே நேரத்தில் சாய்குமார் ஐஏஎஸும் உதயச்சந்திரன் ஐஏஎஸும் கம்பைன் ஆகிட்டாங்க. போன திமுக ஆட்சியில் கோல் வச்சுன்னா உதயகுமார் ஐஏஎஸும் சாய்குமார் ஐஏஎஸும் கம்பைன் ஆகுறாங்க. அரசகுமார்னு ஒரு திமுககாரன் வந்து 100 கோடி ரூபாய் வந்து தனியார் பள்ளிகள்கிட்ட டொனேஷன் வாங்கினாருன்னு அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. 100 கோடி ரூபாய் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஊழல்னு. ஆனால் அவரோட சேர்ந்து கொள்ள அடித்ததாக சொல்லப்படுற சந்திரமோகன் ஐஏஎஸ் வந்து இன்னமும் பள்ளிக்கல்வித்துறையில் தான் இருக்கார். அபு அப்படின்றவர், இவர் வந்து விளையாட்டுத்துறையில் இருந்தார். இவரும் ஒரு 100 கோடி ரூபாய் அடித்ததாக சொல்கிறாங்க. இவரையும் கன்னியூ பண்ணுறாங்க. லக்ஷ்மி மாற்றுத்திறனாளி, அவரும் அந்த அம்மாவும் கன்னியூ ஆகுறாங்க. மாற்றுத்திறனாளி துறையில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க. மதுசூதன ரெட்டி, இவர் வந்து நேரு ரெட்டியோட நேரு ரெட்டியோட சேர்ந்து கொள்ளை அடித்தவர். இவர் வந்து நகராட்சி நிர்வாகத்துறையில் கன்னியூ ஆகிறாரு. மேகநாத ரெட்டி, இவர் வந்து உதயநிதியோட துறையில் கொள்ளை அடித்தவர், இவரும் கன்னியூ ஆகிறாரு. தெரியுதுங்களா? இப்போ இந்த ரெட்டி இவங்கெல்லாம் வந்து யாரால் கன்னியூ ஆகுறாங்க? அண்ணன் சாட்சாத் விஷ்ணு ரெட்டியால் கன்னியூ ஆகுறாங்க. அப்படின்றதோடு நின்னா பரவாயில்லைங்க. இவங்க கன்னியூ ஆகிறது முழுக்க நம்ம சாய்குமார் ஐஏஎஸால் கண்டினியூ ஆகுறாங்க. அவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் மன்னர் சார் இவர் வந்து என்ன வேலை வேணால் இவர் வந்து செய்வார். இவருடைய சாய்குமார் ஐஏஎஸோடைய பலம் யார் தெரியுங்களா சார்? 2 பேர். ஒன்று வந்து நம்ம சொன்ன அஜித் தோவல், இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிறது. அது இல்லாமல் இவருடைய பலம் வந்து ஜக்கி வாசுதேவும் நம்ம அதானியும். இவர் வந்து ஏற்கனவே இபி சேர்மனாக இருந்தவர். இவர் பீரியடில் தான் வந்து அதானி வந்து அந்த சூரிய மின்சக்தி தகடுகள்லாம் நிர்மாணிக்கிற வேலையில் இருந்தார். அதில் வந்து இவருக்கு நெருக்கம் ஆகிறார். ஆக மொத்தம் தாவேகா அரசுன்றது இன்றைக்கி பிஜேபி அரசு சொல்கிறது தான் தாவேகா செய்யுது. அது மணலாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தாவேகா அரசு சாய்குமார் சொல்கிறது தான் செய்யுது. நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இனி ஈஸியாக. சாய்குமார் என்ன உளருவார், பாஜக மேலிடத்தில் என்ன உளரும், அதுதான் சவுக்கு உளருவார். ரைட்டுங்களா? நமக்கு வந்து நாடி பிடிச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ வந்து கிடைக்கும். ஏன்னா சாய்குமாரும் சவுக்கும் ஒன்று. ரைட்டுங்களா? சவுக்கு மேலே டெஃபமேஷன் போகிற அளவுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு.
இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பழனியில் நடைபெற்ற ஊழலுங்க, நில மோசடி ஊழல். அந்த ஊழலில் வந்து முக்கியமான குற்றவாளி யாருன்னு இப்போ தெரிய வந்திருக்குன்னா, அங்கே டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராராக இருந்த சசிகலா, பேர் நல்லா இருக்குல்ல, சசிகலா. இந்த அம்மா தான் வந்து அந்த லேண்டை வந்து ஏதோ ஒரு கோர்ட் ஆர்டரை வந்து குறுக்கு வழியில் போய் இவங்க வாங்கிட்டு வராங்க. அந்த இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சது இந்த சசிகலா தான். இப்போ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்றவர் வந்து கொடைக்கானலில் ரெஜிஸ்ட்ராக இருக்கார். அவரை வந்து பழனி ரெஜிஸ்ட்ராராக மாற்றி இந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தது ஜஸ்டின் மணிகண்டன் தான். இந்த வேலையை முழுக்க முழுக்க செஞ்சது வந்து நம்ம சசிகலா மேடம் தான். சசிகலா மேடத்தோட ஒர்க் அவுட்டுன்றதான் பத்திரப்பதிவுத்துறையில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு இந்து அறநிலைய ரமேஷ் ஒன்றும் யோகியா எனக்கு ஒன்றும் தெரியாதுலாம் சொல்ல முடியாது. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷும் அதில் வந்து குற்றவாளி தான். ஏன்னா இந்து அறநிலையத்துறையும் பத்திரப்பதிவுத்துறையும் சேர்ந்து செஞ்ச ஊழல் தான் இந்த 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்டை சில பல கோடிகளுக்கு விட்டுறது. ரைட்டுங்களா? இப்போ இந்த நாகர்கோவிலில் வந்து சம்பவத்தில் அந்த பையன் வந்து இறந்துட்டான், சபரிநாதன். அதில் வந்து இப்போது அதில் இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாரையும் கைது பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, கைதிகள் ஏன் இது பண்ணாங்க அப்படின்றது தான். அதில் இருக்கக்கூடிய உண்மையான பேக்ரவுண்டு நம்ம விசாரிக்கும் போது தெரிய வருது என்னென்னா, இந்த பையன்கிட்ட சபரிநாதன்கிட்ட போலீஸ் வந்து 25,000 ரூபாய் மாமூல் கேட்குறாங்க. அதை வந்து இவன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். அந்த வீடியோ ரெக்கார்டை கொடுக்க சொல்லி தான் பிரச்சனை. அதை கொடுக்க சொல்லி இவனை ஜெயிலுக்கு போன அப்புறமும் இவனை வந்து ஜெயிலில் வச்சு மிரட்டுறாங்க. இந்த பையன் திமிர்றான், இவனை அடித்து கொள்கிறான். அந்த வீடியோ ரெக்கார்டுகள் தான், அவன் செல்ஃபோனில் இருக்கக்கூடிய வீடியோ ரெக்கார்டுகள் தான் இன்றைக்கி வரைக்கும் அதில் அந்த லாக்அப் டெத்துக்கு காரணம். அதில் வந்து போலீஸ்காரங்க தப்பிக்கவே முடியாது. போலீஸ்காரங்க இன்வால்வ்டு. ஆனால் தாவேகா அரசு வந்து இந்த போலீஸ் பக்கமே திரும்பவே இல்லை. நிர்மல் வந்து அதை பற்றி பேசுகிறதே இல்லை. அவர் தானே முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் வந்து பேசுகிறதே கிடையாது. விஜய் என்றைக்குமே பேச போகிறது இல்லை. ரைட்டா? இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கணுன்றது அந்த குடும்பத்தோட டிமாண்டு. அந்த குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை வந்து தற்காலிகமாக கொடுத்து, வீடு கொடுத்து, அது கொடுத்து, எல்லா வேலையும் கொடுத்து, சோப்பு போட்டு அந்த பணத்தை வந்து இன்றைக்கி புதைக்க வச்சுட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, புதிய தலைமுறையில் விஜய்ன்னு ஒரு ஆங்கர், இவர் வந்து திருநாவுக்கரசுன்னு ஒரு ஊடகவியலாளர் கருத்து கணிப்பெல்லாம் நடத்துவார். அவர்கிட்ட ஃபோன் தொடர்பில் இருந்திருக்கு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க வந்து விசாரிக்கிறாங்க. இப்போ நான் வந்து பத்திரிகையாளர், நான் எத்தனையோ பேர்கிட்ட பேசுவேங்க, எவ்வளோ பேரோட ஃபோன் தொடர்பில் இருப்பேன். அதுக்குன்னு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்கொயரி பண்ண முடியுமா? நான் ஃபோன் தொடர்பில் இருக்கிறவன் நல்லவனாகவும் இருப்பான், கெட்டவனாகவும் இருப்பான். ரைட்டா? இந்த திருநாவுக்கரசு வந்து ஊடகங்களோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு ஊடகவியலாளர்னு சொல்லப்பட்ட ஒரு ஆள். ஊடகவியலாளர் வந்து இன்னொரு ஊடகவியலாளரோட தொடர்பில் இருந்தால் அவர் வந்து தாவேக்காவை உடைக்கிறதுக்கு ஊத்தங்கரை இளையராஜாவுக்கு 35 கோடி கொடுத்ததா சொல்லப்படுற வழக்கில் அவரை சம்மந்தப்படுத்துவாங்களா? இது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கிற வேலை. தாவேக்கா அரசு இந்த வேலையை கைவிடணும்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம வந்து நமக்கு கிடைத்த விவரங்களை, நமக்கு கிடைத்த வாக்கில் வந்து நம்ம வந்து வாசகர்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதில் ஏதாவது குறை இருப்பின் நீங்கள் வந்து எங்களுடைய பின்னோட்டத்தில் தெரிவிக்கலாம். அதை நாங்கள் வந்து கவனத்தில் கொள்வோம். நன்றி, வணக்கம்.